திருவானைக்காவல் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் மென்கோபுரங்கள் சரிந்து விழுந்த பகுதியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலைவேந்தன் வழங்கிட கேட்கலாம். கலைவேந்தன், இந்த ஆய்வு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருச்சி திருவானைக்காவல் செக் போஸ்ட் சமயபுரம் டோல்கேட்டை இணைக்கும் நேப்பியர் பாலம் அருகே உள்ள இரண்டு மின் கம்பங்கள் நேற்றிரவு ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலையில திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மணிவாசன் இருவரும் மற்றும் அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது பாலத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். சரிந்து விழுந்த மின்கம்பத்தை அகற்றுவது மற்றும் மீண்டும் மின் இணைப்பை எவ்வாறு கொடுப்பது, எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகளுடன் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே பொதுமக்கள் குடிக்க வேண்டும், குறிப்பாக ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அம்மா மண்டபம் படித்துறை உள்ளிட்ட 52 படித்துறைகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதில் அனுமதிக்கப்பட்ட படித்துறைகள் மட்டுமே குளிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.